ஒரு மாணவருடைய தீய பண்புகளை கண்டிப்பதாக இருந்தால் அதை மறைமுகமாக கண்டிக்க வேண்டும், கருணையோடு கண்டிக்க வேண்டும், வெளிப்படையாக கண்டிக்கக்கூடாது. ஏன் வெளிப்படையாக கண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவருடைய தவறை வெளிப்படுத்துவது என்பது அவருடைய கண்ணியத்தின் திரையை கிழிப்பதை போன்று ஆகிவிடும். அந்த தவறை மேலும் மேலும் செய்வதற்குண்டான பிடிவாதத்தை ஏற்படுத்தும். மேலும் அந்த தவறை செய்வதன் மீது அவருக்கு துணிச்சலும் தைரியமும் ஏற்பட்டுவிடும் என்பதாக சொல்றான். ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை வரும். இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எதிர்மறையான சிந்தனையை தூண்டும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒட்டகத்தினுடைய காய்ந்த சாணத்தை நீங்கள் உடைக்காதீர்கள் என்று சொன்னால் அதற்குள் ஏதாவது நன்மை இருக்குமோ என்று அதை உடைப்பதற்கு ஆசைப்படுவார்கள், முயற்சி செய்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி தான் ஒரு தவறை நாம் வெளிப்படையாக சொல்லி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த தவறை செய்வதற்கு அவருக்கு தைரியம் வந்துடும், துணிச்சல் வந்துடும், மேலும் மேலும் பிடிவாதத்தை ஏற்படுத்துவார். அதனால ஒரு ஆசிரியர் நேரடியாக மாணவரை வெளிப்படையாக கண்டிக்க கூடாது, அதை மறைமுகமாக கண்டிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. சொல்றாங்க, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களினுடைய வரலாறுகளை திருக்குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் வரலாறு திருக்குர்ஆன்ல சொல்றதனுடைய நோக்கம் வெறும் கதை கேட்கறது கிடையாது, அதை மறைமுகமாக சிந்திக்க தூண்டி அதன் மூலமாக படிப்பினை தருவதே என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு இமாம் அவங்க சொல்றாங்க, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான். வரலாறு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லுவான். அந்த வரலாறை சொல்லிட்டு அந்த வரலாறுல இருக்கக்கூடிய படிப்பினைகளை வரிசைப்படுத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல மாட்டான். வரலாறை சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை வெளிப்படையாக சொல்லாததற்கும் ஒரு ஹிக்மத் இருக்கிறது. அந்த ஹிக்மத் என்ன அப்படின்னு சொன்னா, மறைமுகமாக குறிப்பால் உணர்த்துவதன் மூலமாக அவருடைய அறிவு தூண்டப்படுகிறது. இதிலிருந்து என்ன படிப்பினை கிடைக்குது? அறிவால் தூண்டப்பட்டு சிந்திச்சு அதிலிருந்து ஒரு படிப்பினை கிடைக்கும் போது அதில் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது, மேலும் மேலும் கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஏற்படுகிறது. அது அவருடைய சிந்தனையிலிருந்து எளிதில் மறைவதில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய பாணியை என்ன அப்படின்னு சொன்னா, நேரடியா சொல்லாம ஒரு சரித்திரத்தை சொல்லி குறிப்பால் உணர்த்துவது, படிப்பினை நம்ம சிந்திச்சு அதனுடைய படிப்பினையை நாம புரிந்து கொள்ள செய்வது, இது அல்லாஹ்வுடைய பாணி.